சார் இப்போ வந்து கேஸோட விலை ஒரு ரூ. 50 ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஐல நான் கேட்கிறேன். இந்த ரூ. 50 ஏற்றத்திற்கான தேவை என்ன? அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டிஐ யூஸ் பண்ண முடியுமா? அத வந்து இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். அதாவது தேவை என்ன அப்படின்றது வந்து பணவீக்கமா இருக்கலாம். இத மாரி அவங்க 100 காரணங்கள் இருக்கும். அதாவது இது வந்து கவர்ன்மென்ட் பாலிசி மேட்டர். இத வந்து உயர்த்தணும். இந்த இந்த இடத்துல இத உயர்த்தினா தான் அரசாங்கத்துக்கு வேற ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, வேற ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு வேணும்ன்றது வந்து அது இண்டிபெண்டன்ட்டா தனித்தனியா இருக்காது. தனித்தனியா இருக்காது. இது பொதுவான கேள்வி. பொதுவான இந்த மாரி ஜெனரலைஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இல்லாம போகலாம். இப்ப பொதுவா வந்து ஆர்டிஐ தாக்கல் செய்யணும்னா, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் சார் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான முறை. ஓகே. rti.online.gov.inல நம்ம வந்து தாக்கல் செய்யலாம். ஆர்டிஐ அப்படி பண்ணலாம். இல்லைனா சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அரசாங்க இதில் வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனுவை போட்டு அவங்க உங்களுக்கு வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் உங்களுக்கு பதில் அனுப்புவாங்க. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு முறை இருக்குது. ஓகே. ஜென்ரலாக பார்க்க போனால் அந்த ஆர்டிஐ online.gov.inக்கு நம்ம போய் அதை நம்ம கேட்டுக்கலாம். மற்றபடி ஒரு நிறுவனமும் சார்ந்து நீங்கள் கேட்கணும், வேகமாக வரணும்னா பண்ணலாம். அது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து ரூ. 10 விண்ணப்ப கட்டணம். பட் அந்த கேள்விகள் வந்து கரெக்டாக கேட்கணும். அனாவசியமான கேள்விகள் வந்தால் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. 2வது உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே பதில் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு போகலாம்.